critical angle and total internal reflection. ABன்னு ஒரு plane எடுத்துக்கிறோம். அந்த plane வந்து ரெண்டு separate medium 1 medium 2 ரெண்டு separate medium intersect பண்ணுது. இப்போ ஒரு beam, அந்த beam laser light beam it incident on a ABல பட்டு என்ன ஆகுது, reflect ஆகுது. This is the reflected beam. So that reflection from the point of incident அப்போ எடுத்துட்டீங்கன்னா, இப்போ சென்டராக இந்த இடத்துல எடுத்துட்டேன்னா இந்த angle of incident என்னவாக இருக்கும்னா I angle of incident, Rன்றது angle of reflection from the intercept point ABல. இப்போ இதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, கிளாஸ் ஆப்டிக்கல் ரேரர் மீடியம் ஏர், அந்த ஏரில் தான் இந்த ஆப்டிக்கல் டென்சர் மீடியம் கிளாஸு இருக்குது. ஆப்டிக்கலி டென்சர் மீடியம், இந்த கிளாஸ்ன்றது ஆப்டிக்கலி டென்சர் மீடியம். இப்போ இதில் வந்து ஒரு லைட் ரே இன்சிடென்ட் ஆச்சுன்னா என்னாகும், அது ஸ்ட்ரைட்டாக அதே பாத்தில் வராது, ஸ்ட்ரைட்டாக அப்படி வரதுலையே அப்படி வராது. அப்படி இல்லாமல் என்ன பண்ணும், ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமுக்கு லைட் ரே வரக்குள்ள இந்த டுவர்ட்ஸ் ரிஃப்ளெக்டட் த சென்டருக்கு, அது மெயின் நார்மலுக்கு டுவர்ட்ஸாக இந்த ரிஃப்ராக்ஷன் இருக்கும், அது வந்து ரிஃப்ராக்ஷன் இருக்கும். ஐ இன்சிடென்ட் ரேவாக எடுத்துக்கிட்டனா இது ஆர் வந்து ரிஃப்ராக்டட் ஆங்கிள், ஐன்றது இன்சிடென்ட் ஆங்கிள், ஆர்ன்றது ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள். ஆர் இஸ் நோன் அஸ் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள். இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னா, இது கிளாஸ் சொன்னோம் இல்லையா, இந்த கிளாஸு டென்சர் மீடியம். ஸோ அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் μ1 just be taken as μ1 as a absolute refractive index, μ2 is the refractive index of the denser medium, அதாவது கிளாஸ். அப்போ μ2 μ1 விட கிரேட்டராக இருக்குது. என்னது, ஆப்டிக்கலி ரேரர் மீடியம் எங்கே இருக்கிறது, வெளியில் இருக்கிறது ஆப்டிக்கலி ரேரர் மீடியம், கிளாஸ்ன்றது வீணோ ஆப்டிக்கலி டென்சர் மீடியம். ஸோ இப்போ டென்சர் மீடியமில் அதிகமாக இருக்கும். μ1 அதாவது ஒரு ரே இன்சிடென்ட் ஆகக்குள்ள ரேரர்லேருந்து டென்சருக்கு வரக்குள்ள ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த நார்மலில் இருக்கும். இப்போ இதான் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. நவ் இப்போது டென்சர்லேருந்து ரேரர் போகுது, தட் மீன்ஸ் டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு ஒரு ட்ராவல் ஆகி போச்சுன்னா அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது நார்மலை விட எப்படி இருக்குன்னா ஃபார் அவேல இருக்கும். இப்போ லெட் அஸ் கன்சிடர் அனதர் ரே, அது எங்கேருந்து எங்கே போகுது, இன்சிடென்ட் அட் த பாயிண்ட், இந்த ரெண்டு மீடியம்க்கு நடுவில் இன்சிடென்ட் ஆகுது, திஸ் இஸ் த இன்சிடென்ட் ரே. அந்த இன்சிடென்ட் ரேவுடைய ஆங்கிள் என்ன இருக்குது, இந்த இடத்துல இன்சிடென்ட் ரே வந்து ஐ ஃப்ரம் த டென்சர் மீடியம், அது அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கக்குள்ள இது எங்கே பெண்ட் ஆகிடும்னா ரெண்டு ஆங்கிளுக்கும் ரெண்டு மீடியமுக்கும் நடுவுலையே அந்த ரே வந்து ட்ராவல் ஆகி போயிடும். எப்போனா கிரிட்டிக்கல் ஆங்கிள் சியில் ரிஃப்ராக்ட் ஆகி போக்குள்ள, அதாவது அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ் லா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் 1 with respect to medium 2 is equal to the ratio of sin of angle of incident and sin of angle of refraction. இதுதான் வந்து ஸ்னெல்ஸ் லா எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இப்போ ரெண்டு மீடியம் இருக்குது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. அப்போ ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு 1 2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 2 இட் இஸ் சைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டிவைடட் பை சைன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், சைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டு ரிஃப்ராக்ஷன். இதுதான் இந்த ஆங்கிள், இன்சிடென்ட் ஆங்கிள் சி. ஸோ இங்கே மேலே இந்த ஆங்கிள் வந்து 90 அப்படின்னா என்ன வரும், கீழே ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் சைன் 90, மேலே இருக்கு இல்லையா ரிஃப்ராக்ட் ஆகி போகிற ஆங்கிள் என்னது சைன் 90. ஸோ μ12 சைன் சி பை சைன் 90. இப்போ இது எப்படி எழுதலாம், μ21 சைன் 90 டிவைடட் பை சைன் சின்னு எழுதலாம். μ12 இப்போ μ21 அதாவது ரெண்டாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து ரேரர் மீடியம் பொறுத்து டென்சர் மீடியம்க்கு. ஸோ μ21
is equal to 1 by sin c. We can write it mu21 is equal to 1 by sin c. ஏன் mu12 வந்து என்ன வேல்யூ mu12 sin c by sin 90. ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சி சொன்னோம் இல்லையா, அது கிரிட்டிக்கல் ஆங்கிள். அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் எங்கே இருக்குது? இது 90 டிகிரி மேலே. ரிஃப்ராக்டிவ் ரேவுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ அந்த 90 டிகிரியை விட கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமாக இருக்கக்குள்ள எப்படி சொல்லுவோன்னா இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது வந்து ரிஃப்ராக்டட் ஆங்கிள். ஸோ இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ளெக்டட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வேணும்னா எப்படி இருக்கணும்னா the angle of incident exceeds the critical angle, then the total internal reflection takes place.